இப்போ நம்ம பயிற்சி 4.3ல இருக்கிற 4வது கணக்கில் இருக்கிற 3வது சப்டிவிஷனை பார்க்க போகிறோம். இதுவும் காஸ் ஆஃப் அப்படின்னு கொண்டு கொடுத்துருக்கு. இது ஒரு முக்கியமான கணக்கு தான். இதில் ஒன்று வந்து டேன் வந்திருக்கு. அப்போ இன்னொன்று டேனாக மாற்றணும்னா நம்ம ஈஸியாக என்ன செய்திடலாம், பண்பை என்ன செய்திடலாம், பயன்படுத்திடலாம். இப்போ இந்த பண்பை பயன்படுத்தணும் அப்படின்னா உள்ளே இருக்கிற மதிப்போட பெருக்கல் தொகை நமக்கு வந்து -1 விட மிகையாக என்ன செய்யணும், வரணும். இப்போ இதில் வந்து இதை நம்ம டேனாக மாற்ற போகிறோம். டேனாக மாற்றுறதுக்கு என்ன செய்கிறோம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னால், டேனாக மாற்றினா தான் நம்ம ஃபார்முலா பயன்படுத்த முடியும், ஈஸி ஃபார்முலா. ஸோ நம்ம இதை டேனாக மாற்ற போகிறோம். அப்போ தீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸாக 4/5ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு 4/5ன்னு கிடச்சிருது. 4/5ங்கிறது எதிர்பக்கம் பை கர்ணம்னு கிடைக்கும். இப்போ நம்ம படம் வரைஞ்சோம் அப்படின்னா இதுதான் நம்மளோட தீட்டா. இப்போ இது எதிர்பக்கம், எதிர்பக்கத்தில் ரேஷியோ போட்டோம்னா 4, அடுத்தது கர்ணம் போட்டோம்னா 5. அப்போ இந்த பக்கத்தை நம்ம பித்தகோரஸ் தியரம் பயன்படுத்தி செய்யணும். அப்போ 5² - 4², இதோட மதிப்பு நமக்கு என்ன கிடச்சிரும், 3ன்னு கிடச்சிரும். இப்போ நமக்கு வந்து 3 கிடச்சிட்டு நமக்கு தேவை டேன். இப்போ டேன் தீட்டா கண்டுபிடிக்கிறோம். டேன் தீட்டா கண்டுபிடிச்சோம்னா நமக்கு வந்து ஃபார்முலா என்ன, டேன் தீட்டாவுக்கு ஃபார்முலா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். அப்போ எதிர்பக்கம்ங்கிறது 4 பை அடுத்துள்ள பக்கம் 3. அப்போ இதில் இருந்து நம்ம திரும்பவும் தீட்டாவுக்கே போயிடுவோம். அப்போ டேன் இன்வர்ஸா 4/3 தீட்டா கண்டுபிடிச்சிட்டோன்னா டேன் இன்வர்ஸா 4/3. இப்போ நம்ம டேனோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டைரெக்டாக நம்ம சம்மில் போட்டுடலாம். காசா சைன் இன்வர்ஸா 4/5 மைனஸ் டேன் இன்வர்ஸா 3/4. இதான் கொடுக்கப்பட்ட கணக்கு. அப்போ இதில் காசு அப்படி வச்சுக்கலாம். இந்த சைன் இதோட மதிப்பு வந்து தீட்டான்னு எடுத்துருக்கோம். இதோட மதிப்பு என்னது, தீட்டா. அப்போ இந்த தீட்டாவுக்கு இதை போட்டுடலாம், ரெண்டு சமம், அதனால் என்ன செய்திடலாம், போட்டுடலாம். ஸோ இந்த இடத்துல டேன் இன்வர்ஸா 4/3 மைனஸ் டேன் இன்வர்ஸா 3/4 அப்படின்னு போட்டுடலாம். நமக்கு தெரியும் tan inverse of x minus tan inverse of y. அதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். அந்த ஃபார்முலா இதில் போட போகிறோம். cos of tan inverse of x minus y. இதை x எடுத்துக்கிறோம், இதை y எடுத்துக்கிறோம். அப்போ x minus y. அப்போ 4/3 மைனஸ் 3/4 by 1 plus xy. xyனா 4/3 இன்ட்டு 3/4. இந்த ஃபார்முலா நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா இது ரெண்டையும் பெருக்கினா நமக்கு வந்து மதிப்பு -1 பெருசாக இருக்கணும். இது நமக்கு மிகையாக தான் கிடைக்கும். ஸோ நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடும். இப்போ இதில் இருந்து இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணோம்னா 16 - 9/12 காசா tan 16 - 9/12 பை இது கேன்சல் ஆயிடும். அப்போ 1 + 1 2. அப்போ அடுத்து நமக்கு என்ன கிடைக்கும், காசா tan 16 - 9, அப்போ அது 7 பை 12 இன்ட்டு 2 24 நமக்கு என்ன செய்திரும், கிடைச்சிடும். சரி, இப்போ நம்ம வந்து இந்த டேனை காஸ் வெளியே இருக்கிறதுனால இதை காஸ் இன்வர்ஸாக மாற்றணும். அப்போ நம்ம என்ன செய்திருக்கிறோம், π = tan ஆஃப் 7/24ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் ஃபார்முலால tan இன்வர்ஸ். ஸோ அப்போ tan π = 7/24ன்னு வந்துடும். இப்போ நம்ம முக்கோணத்தில் போட்டோம் அப்படின்னா இதுதான் பை. ஆக்சுவலாக இது வந்து எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். அப்போ எதிர்பக்கம் 7 ஆயிரும், அடுத்துள்ள பக்கம் 24 ஆயிரும்.
அப்போ இதில் வந்து 24 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர் இதை மதிப்பு போட்டோன்னா நமக்கு 25 கிடைக்கும். அப்போ இதில் வந்து நமக்கு தேவை காசு இருக்கிறதுனால காஸ் இன்வெர்ஸ் தேவை. அதனால் நம்ம காஸ் பை கண்டுபிடிக்கிறோம். காஸ் பைக்கு நமக்கு ஃபார்முலா என்ன? அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அப்போ அடுத்துள்ள பக்கம்ங்கிறது 24 பை கர்ணம் வந்து 25. அப்போ இதில் வந்து பையோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோன்னா காஸ் இன்வெர்ஸா 24 பை 25. இப்போ இந்த பைக்கு பதிலாக இந்த பையோட மதிப்பு நம்ம என்ன செய்ய போகிறோம்? போட போகிறோம். இதுதான் நம்மளோட சமன்பாடு 1ன்னு வச்சுட்டோன்னா 1ங்கிற சமன்பாடு இப்போ என்ன கிடைக்கும்? காசா tan இன்வர்ஸா 7 பை 24. இதோட மதிப்பு காசா tan இன்வர்ஸ் ஆஃப் 7 பை 24. அதுக்கு பதிலாக நம்ம இதை போட்டுடலாம். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 24 பை 25. ஸோ காஸ் இன்வர்ஸ் நம்ம எப்போ போடணும்னா 1 விட இந்த மதிப்பு சின்னதாக இருக்கணும். -1க்கும் 1க்கும் நடுவில் இருக்கணும். இது வந்து அதை விட சின்னதாக இருக்குது. ஸோ நம்ம என்ன செய்திடலாம்? இப்போ இது ரெண்டும் சேர்ந்து நீங்கிடும். ஸோ 24 பை 25. ஏன் -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 24 பை 25 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. இந்த இடைவெளிக்குள்ளே இது இருக்கிறதுனால நம்ம இதோட மதிப்பை என்ன செய்துக்கலாம்? இது ரெண்டையும் நீக்கிடலாம். நமக்கு நேர்மாறு கிடைக்கும், இருபுற சார்பாக கிடைக்கும். ஸோ நம்ம இது ரெண்டையும் நீக்கிடலாம். ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். நம்ம கொசிக்கன் சார்பு இன்னைக்கு பார்க்க போகிறோம். கொசிக்கன் சார்புங்கிறது சைனோட தலைக்கீழி தான் கொசிக்கன் சார்பு. இந்த கொசிக்கன் சார்பு நமக்கு ஒற்றை சார்பு தான். சைனும் நமக்கு ஒற்றை சார்பு தான். 1 சைன் இருக்கிறதுனால கொசிக்கனும் நமக்கு ஒற்றை சார்பாக தான் வரும். ஏன் அப்படின்னா சைன் ஆஃப் -x மைனஸ் சைன் எக்ஸ்னு வந்துடும். அப்போ எஃப் ஆஃப் -x இங்கே -x போடும்போது இங்கேயும் -x வரும். அந்த மைனஸ் வெளியே வந்துடும். அதனால் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு நினச்சிடும் வந்துடும். அதனால இது ஒற்றை சார்பு. அடுத்து இதன் காலம் சைனுக்கும் 2π தான், இங்கேயும் 2π தான். இதோட சார்பகம் கொசிக்கண்டோட சார்பகம். சார்பகத்தில் எல்லா எண்களும் பயன்படுத்தலாம். ஆனால் 0 பயன்படுத்த முடியாது. இதில் 0 போட்டோன்னா என்னாகும்? 1/sin 0. sin 0வோட மதிப்பு 0. 1/0ங்கிறது இன்ஃபினிட்டி ஆயிடும், வரையறுக்க இயலாதுன்னு ஆயிடும். அப்போது 0 போட முடியாது. அதே நேரத்தில் பை போட முடியாது. ஏன்னா sin பையோட மதிப்பு 0 தான். ஸோ 1/0. ஸோ இன்ஃபினிட்டி 1/0 வரும்போது மொத்த மதிப்பு இன்ஃபினிட்டி ஆயிரும். அப்போ வரையறுக்க இயலாது. அப்போ எதிரெல்லாம் வரையறுக்க இயலாது அப்படின்னா 0லையும் மல்டிபிள்ஸ் ஆஃப் பைலையும் என்ன செய்ய முடியாது? வரையறுக்க இயலாது. அதை பொதுவாக நம்ம எழுதணும்னா n மல்டிபிள்ஸ் ஆஃப் பை. n பிலாங்ஸ் டு செட். n 0வாகவும் என்ன செய்யலாம்? இருக்கலாம். அப்போ இந்த மதிப்பில் எல்லாமே இந்த கொசிக்கன் வந்து வரையறுக்க இயலாது. அதில் வந்து ஒய் அச்சில் புள்ளி கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ ஆர்லேருந்து இதை மட்டும் நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னா மற்ற எல்லாத்துக்கும் நமக்கு கர்வ் என்ன செய்யலாம்? வரையலாம். அதனால தான் சார்பகம் வந்து எல்லா மதிப்பில் இருந்தும் மல்டிபிள்ஸ் ஆஃப் பையை மட்டும் நம்ம என்ன செய்துடுறோம்? நீக்கிறோம். அடுத்து வீச்சகம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து படம் வரைஞ்சி பார்த்தா இது ரொம்ப என்ன செய்யும்? தெளிவாக இருக்கும். என்ன செய்யணும்? -1. இது வந்து -1 −∞ -1 வரும், 1லேருந்து இன்ஃபினிட்டி வரும். இந்த படம் வரைஞ்சோன்னா நமக்கு என்ன செய்யும்? கொஞ்சம் புரியும். இப்போ இந்த படத்தை எப்படி வரைகிறது? சைன் வரைகிற மாதிரி தான் இதையே நம்ம என்ன செய்ய போகிறோம்? வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு மதிப்பு கண்டுபிடிச்சிக்குவோம். 0 சைனில் நம்ம 0 போடுறோம். sin 0 வந்து 0. 1/0ங்கிறது இன்ஃபினிட்டி ஆகிடும். அப்போது 0ங்கிற புள்ளியில் வரையறுக்க முடியாது. அடுத்தது வந்து π/6. sin π/6ஓட மதிப்பு 1/2. 1/2ஓட தலைகீழி வந்து 2. அடுத்து π/4 போட்டோம்னா sin π/4 1/√2. அதோட தலைகீழி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு √2 தான் கிடைக்கும். √2ஓட மதிப்பு 1.414 அப்ராக்சிமேட் வேல்யூன்னு சொல்லலாம். அடுத்தது நம்ம π/3 60. sin 60 போட்டோம்னா
2/√3/2 அதோட தலைகீழி போட்டோம் அப்படின்னா 2/√3 2/√3 இதோட மதிப்பு 1.15 சம்திங்னு வரும். அடுத்தது π/2 sin 90 மதிப்பு 1 அதோட மதிப்பு 1 தான். சரி, அடுத்தது π sin π மதிப்பு 0 1/0 அகைன் இன்ஃபினிட்டி வரையறுக்க முடியாது. அடுத்தது 3π/2னா sin 270 அதோட மதிப்பு -1 -1ங்கிறதுனால 1/-1 மதிப்பு -1. அடுத்து 2π மல்டிபிள்ஸ் ஆஃப் π இங்கேயும் நமக்கு வரையறுக்க இயலாது, அதோட மதிப்பு நமக்கு வந்து இன்ஃபினிட்டி ஆகிடும். இப்போ நம்ம இந்த புள்ளிகளை இதில் என்ன செய்ய போகிறோம், குறிக்க போகிறோம். மேக்ஸிமம் நமக்கு வந்து எதில் மட்டும் தொடுது அப்படின்னு பார்த்தோன்னா 1 -1 ஆக்சுவலாக 1 -1 இதில் நம்ம பார்த்தோன்னா எந்த மதிப்புமே இங்கே 1ஓட சின்ன மதிப்பு கிடையாது, இல்லை 1க்கும் -1க்கும் இடைப்பட்ட மதிப்பு இதில் கிடையாது. அதனால நம்ம என்ன செய்தோம்னா 1 விட சின்ன மதிப்பு 1க்கும் -1க்கும் இடைப்பட்ட மதிப்பே கிடையாது. அதனால அதில் ஒரு டாட்டர் லைன்ஸ் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். சரி, அப்போ இதுக்குள்ளே எந்த மதிப்பும் நமக்கு என்ன செய்யாது, வராது இதுக்குள்ள. சரி, அடுத்து பார்ப்போம். எங்கெல்லாம் இன்ஃபினிட்டி ஆகிருக்கு, 0ல் இன்ஃபினிட்டி ஆகிருக்கு. சரி, அதுக்கு இதில் கோடு ஒய்ஹெச் இருக்குது. அடுத்து பையில் இன்ஃபினிட்டி ஆகிருக்கு. அப்போ இந்த இடத்துல தொடவே செய்யாது. ஸோ அதனால் இதில் எந்த புள்ளியும் என்ன செய்யாது, தொடாது. அதனால இதில் தொலை தொடுகோடு நம்ம என்ன செய்யலாம், வரையலாம். ஸோ நம்ம தொலை தொடுகோடு வரைஞ்சிட்டோம். அடுத்து எங்கே 2π 2πலையும் இன்ஃபினிட்டி ஆகிருக்கு. அப்போ எந்த புள்ளியும் இதில் கிடையாது. ஸோ நம்ம இதில் தொலை தொடுகோடு என்ன செய்யலாம், வரையலாம். ஸோ நம்ம என்ன செய்துட்டோம், இதை வரைஞ்சிட்டோம். ஓகே, அடுத்து இனி மற்ற புள்ளிகளை குறிப்போம். π/6ல் நமக்கு 2 π/6 எங்கே இருக்குது, ஆக்சுவலாக இதில் 1 அப்படின்னா மேக்ஸிமம் மதிப்பு நமக்கு 2 இருக்குது. ஸோ இங்கே 2 வச்சுக்குவோம், இங்கே -2 வச்சுக்குவோம். ஸோ π/6ல் நமக்கு வந்து 2 π/6ல் 2 இந்த இடத்துல இருக்குது. அடுத்தது π/4ல் 1.4 1.4னா கிட்டத்தட்ட இங்கே வரும், இங்கே இருக்குது. அடுத்தது வந்து π/3ல் 2/√3 மதிப்பு 1.732. அதை கால்குலேட் பண்ணணும் 1.15 சம்திங்னு வரும். அதனால நியர் டு 1. ஸோ அப்போ இதில் போட்டோன்னா இங்கே வரும் நியர் டு 1. அடுத்தது வந்து π/2ல் 1ங்கிற இடத்துல என்ன செய்யும் வரும். அப்போ இந்த கர்வ் எப்படி போகுது அப்படின்னா இந்த π/2ல் தொடுது, அப்படியே போகுது, அவ்வளோ அப்படியே என்ன செய்யுது, அந்த கர்வ் போகுது. அதே மாதிரி தான் π/2ல் இருந்து இங்கே நமக்கு அப்படியே என்ன செய்யும், நம்ம மதிப்பு போட்டு பார்த்தோம்னா இப்படியே இதை தொடாமல் என்ன செய்யும், போகும். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்குறோம் மைனஸ் மதிப்பு. மைனஸ் மதிப்பில் 3π/2 இந்த இடத்துல நம்மளோட மதிப்பு வந்து -1 ஆகுது. 3π/2ல் -1 ஆகுது. இங்கே π/2ல் 1 ஆச்சு, 3π/2ல் -1 ஆச்சு. இங்கே 1லேருந்து மேலே போச்சு. ஸோ -1லேருந்து இது இப்படி என்ன செய்யும், போகும். இதுதான் நம்மளோட கொசிகண்டோட என்ன செய்யும், வரைபடம் இது. சரி, இப்போ நம்ம வந்து கொசிகண்ட் எக்ஸ் அதை பார்த்துட்டோம். அடுத்தது இதில் உள்ள குறிப்பு 0 to 2π அப்படிங்கிற இந்த இன்டர்வல் எடுத்தோம்னா 0லேருந்து 2π வரைக்கும் நம்ம எடுத்தோம்னா திறந்த இடைவெளி, திறந்த இடைவெளினா 0வும் எடுக்கல 2πயும் விட்டுட்டோம். ஸோ திறந்த இடைவெளி எடுத்தோன்னா உள்ள பையில் மட்டும்தான் வரையறுக்க முடியாது. ஏன்னா இதில் 0வும் 2πயும் கிடையாது. அதனால் பையில் மட்டும் வரையறுக்க முடியாது. அப்படின்னு சொன்னால் பைங்கிற புள்ளியை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் பார்த்தோன்னா கர்வ் நம்ம கையை எடுக்காமல் என்ன செய்யலாம், போட்டுடலாம். இந்த பையங்கிற இடத்துல மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், கையை எடுக்கணும். அதனால் இது வந்து பையங்கிற புள்ளியை தவிர
மற்ற எல்லா இடத்துலையும் இது வந்து தொடர்ச்சியானது அப்படின்னு என்ன செய்யலாம் சொல்லலாம். அதுக்கு அடுத்ததுக்கு மீப்பர் மதிப்பு கிடையாது. ஏன்னா மீப்பர் மதிப்புனா மேக்சிமம் பொயில போய் காவா வளையணும். அப்போ அந்த முகடு மேலே போய் திரும்புகிற அந்த இடம் தான் மீப்பெரு மதிப்பு. ஸோ அது கிடையாது. மீச்சிறு மதிப்புனா கர்வ் கீழே போய் அப்படியே வளையணும். அந்த வளையிற அந்த இடம் தான் மீச்சிறு மதிப்பு. ஸோ அதுவும் இங்கே கிடையாது. அதுக்கு அடுத்தது நேர்மாறு கொசிக்கன் சார்பு. இந்த நேர்மாறு கொசிக்கன் சார்பில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நேர்மாறு நமக்கு வரணும் அப்படின்னாலே கொசிக்கன் சார்பு முதல்ல இருபுற சார்பாக இருக்கணும். கொசிக்கன் சார்பு இருபுற சார்பாக இருந்தால் தான் அதோட நேர்மாறு நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ முழு இடைவெளியில் நம்ம சார்பகம் சொன்னோம். கொசிக்கன் சார்போட சார்பகம் இது எல்லா இடத்துலையும் கர்வ் வரும்னு சொன்னோம். இந்த முழு சார்பகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து கொசிக்கன் வந்து இருபுற சார்பாக இருக்காது. இருபுற சார்புனா ஒன்றுக்கொன்று மேற்கோத்தல். அது இங்கே என்ன செய்யாது, அமையாது. அப்போ ஒன்றுக்கொன்று மேற்கோத்தல் அமையணும் அப்படின்னு சொன்னா நம்மளோட சார்பகத்தை என்ன செய்யணும், சுருக்கணும். நம்மளுடைய சார்பகத்தை எப்படி சுருக்கிறோம் அப்படின்னு சொன்னா -π/2 π/2 வரைக்கும் நம்ம என்ன செய்துக்கிறோம், அதை சுருக்கிக்கிறோம். ஸோ -π/2 π/2 வரைக்கும் நம்ம எடுக்கும்போது 0ங்கிற புள்ளி அதில் வராது. ஏன்னா அதில் வந்து வரையறுக்க முடியாது. அதனால 0ங்கிற புள்ளியை மட்டும் நம்ம விட்டுட்டோம். ஸோ -π/2 π/2 -0. இதை இப்படி எழுதுறதுக்கு பதிலாக இப்படி கூட என்ன செய்யலாம், எழுதலாம். -π/2 π/2 -0 இப்படி கூட என்ன செய்யலாம், எழுதலாம். ஸோ இப்படி வந்து அந்த 0வில் வரையறுக்க முடியாதுங்கிறதுனால நம்ம அதை மட்டும் விட்டுட்டு -π/2 π/2 வரைக்கும் நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு கொசிக்கன் சார்பு இருபுற சார்பாக கிடைக்கும். இருபுற சார்பாக கிடைக்கும். ஸோ அந்த இருபுற சார்பாக கிடைக்கிறதுனால நம்ம வந்து கொசிக்கன் இன்வர்ஸ் சார்பு எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ கொசிக்கன் இன்வர்ஸ் சார்போட சார்பகம் எதாக மாறும்னா கொசிக்கன் இந்த இடத்துல இருக்கும்போது நமக்கு என்ன வீச்சகம் இருக்கோ அந்த வீச்சகம் தான் நேர்மாறு சார்பில் சார்பகமாக மாறும். இப்போ இந்த இடைவெளியில் இருக்கும்போது நமக்கு -∞ -1 வரைக்கும் வருது. அதே மாதிரி 1லேருந்து ∞ வரைக்கும் வருது. அப்படின்னு சொன்னால் 1ஐ விட மேலே இருக்கிற எல்லா மதிப்புகளும், அதே மாதிரி -1லேருந்து அதுக்கு கீழே இருக்கிற எல்லா மதிப்புகளும் ஸோ இணைஞ்சு தான் நமக்கு இந்த வீச்சகம் என்ன செய்யுது, கிடைக்கும். அந்த வீச்சகத்தில் அப்போ நேர்மாறு வரும்போது இங்கே இருக்கிற வீச்சகம் நமக்கு சார்பகமாக மாறிடும். இங்கே இருக்கிற சார்பகம் நமக்கு வீச்சகமாக மாறிடும். அப்போது கொசிக்கன் சார்பு இருபுற சார்பாக இருந்தால் மட்டும்தான் கொசிக்கன் இன்வர்ஸ் சார்பு நமக்கு என்ன செய்யும், எக்ஸிஸ்ட் ஆகும். அதை ஒவ்வொரு இடத்துலையும் இதை வந்து நம்ம என்ன செய்யணும், சார்பகத்தை மனசில் வச்சுக்கணும். ஓகே, அடுத்தது இப்போ கொசிக்கன் சார்பும் கொசிக்கன் நேர்மாறு கொசிக்கன் சார்பு, நேர்மாறு கொசிக்கன் சார்புக்கும் எப்படி இருக்கும் அந்த டயக்ராம் அப்படின்னு பார்க்கணும். ஆக்சுவலி இங்கே வந்து நம்ம 0 to 2π வரைக்கும் நம்ம டயக்ராம் வரைஞ்சோம். 0ல் இருந்து 2π வரைக்கும் நம்ம வரைஞ்சோம். ஆனால் இங்கே வந்து -π/2 π/2 வரைக்கும் என்ன செய்ய போகிறோம், வரைய போகிறோம். நமக்கு வந்து தெரியும் 1 -1 அதுக்கு இடையில எந்த மதிப்பும் கிடையாது. ஸோ அதில் ஃபஸ்ட் நம்ம லைன் போட்டுருவோம். சரி, லைன் போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது π/2 நமக்கு எந்த புள்ளியில் பிடிக்கும், π/2 1ங்கிற புள்ளியில் நமக்கு என்ன செய்யும், கர்வ் இருக்கும். அப்படித்தானே, π/2 1ல் இருக்கும். அதுக்கு உள்ள மதிப்பு π/2 இந்த இருக்கு. இங்கே பார்ப்போம், π/2 இந்த இருக்கு. 0 to π/2 கர்வ் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கு. 1ல் தொட்டு இப்படி வருது. அப்போ நமக்கு இங்கே உள்ள கர்வ் வந்து 1ல் தொட்டு இப்படி வரும். ஏன்னா நம்ம இதிலேருந்து பாதி டயக்ராம் தான் என்ன செய்திருக்கோம், எடுத்திருக்கோம். அதே மாதிரி -π/2 அது வந்து -1ல் தொடும். அப்போ இந்த இடத்துல தொடும். இந்த இடத்துல தொடுறது இங்கே தொட்டு இப்படி என்ன செய்யும், வரும். இதுதான் நம்மளோட கொசிக்கன் சார்பு. சரி, இப்போ வந்து கொசிக்கன் இன்வர்ஸ் சார்பு. இன்வர்ஸ் சார்பு என்ன ஆகும்,
இன்வர்ஸ் சார்புமே நமக்கு வந்து சார்பகத்தில் ஒன்றுக்கும் -1க்கும் இடையில எந்த புள்ளியும் கிடையாது. ஸோ நம்ம இதில் கோடு போட்டுடலாம். அடுத்து π/2ல நமக்கு வந்து 1 மீட் பண்ணும். இந்த இருக்கு π/2. இதில் வந்து நமக்கு 1 மீட் பண்ணும். அடுத்தது -π/2ல எதை மீட் பண்ணும்? -1 என்ன செய்யும்? நமக்கு மீட் பண்ணும். இந்த கர்வ் வந்து -1 மீட் பண்ணும். அதுக்கு இடையில எந்த மதிப்பும் நமக்கு கிடையாது. அப்போ இங்கே மீட் பண்ணி இப்படி போகும். அதே மாதிரி இது இங்கே மீட் பண்ணினா இடையில எந்த மதிப்பும் கிடையாது. 1 விட பெரிய நம்பர். அதே மாதிரி -1 விட சின்ன நம்பர். இப்போ சீக்கன்ட் சார்பு நம்ம என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். சீக்கன்ட் சார்புங்கிறது காசோட தலைகீழி தான் என்னது சீக்கன்ட் சார்பு. இப்போ காசுக்கு இருக்கிற மாதிரி தான் நமக்கு சீக்கனுக்கு மேக்ஸிமம் நிச்சயம் இருக்கும். கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். சார்பகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, காசு வந்து 0 ஆகக்கூடாது. காசு எங்கெல்லாம் 0 ஆகுதோ அது வந்து நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகாது. ஏன்னா தலைகீழியாக இருக்கிறதுனால இதில் 0 வந்தால் 1/0 இன்ஃபினிட்டி ஆகிடும். அப்போ அதில் வரையறுக்க முடியாது. அப்போ காசு எப்போ 0 ஆகும் அப்படின்னா π/2ல 0 ஆகும். அப்போ π/2லையும் மல்டிபிள்ஸ் ஆஃப் π/2லையும் நமக்கு சீக்கன் என்ன செய்யாது? வரையறுக்க முடியாது. அதனால தான் மொத்த மதிப்பில் சார்பகம் எப்படி எடுத்துக்கோன்னா, மொத்த மதிப்பில் மல்டிபிள்ஸ் ஆஃப் π/2 இதில் மட்டும்தான் நமக்கு என்ன செய்யாது? வராது. இப்போ இதில் பார்த்தோன்னா எண்ணுக்கு 0 போட்டோன்னா π/2 வந்துடும். அப்புறம் எண்ணுக்கு வந்து 1 போட்டோன்னா 3π/2 மல்டிபிள்ஸ் ஆஃப் π/2. ஆக்சுவலாக மல்டிபிள்ஸ் ஆஃப் π/2னா பை வரும். பை வராது. இதில் ஆடு மல்டிபிள்ஸ்ன்னு சொல்லலாம். π/2, 3π/2, 5π/2 அப்படி எல்லாத்துலேயுமே நமக்கு என்ன செய்யும்? 0 வரும். ஏன்னா 2 × π/2னா 2 கேன்சல் ஆகிடும். இப்போ நமக்கு 5 கிடைக்கும். அதில் நமக்கு மதிப்பு என்ன செய்திடும்? மாறிடும். சரி, இப்போ நம்ம அப்போ சார்பகம் வந்து 2n + 1 × π/2 இந்த மதிப்புலாம் இல்லாமல் மற்ற மதிப்பில் நமக்கு சார்பகம் என்ன செய்யும்? கிடைக்கும். இதில் எல்லாமே வரையறுக்க முடியாத எண்களாக மாறிடும். வீச்சகம் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், தலைகீழிங்கிறதுனால ஆக்சுவலாக காசுக்கு நமக்கு என்ன கிடைக்கும்? காசுக்கு -1லேருந்து 1 வரைக்கும் கிடைக்கும். வீச்சகம்ங்கிறதுனால தலைகீழியாக மாறிடுது. அந்த 1ங்கிறது 1/1 அப்படியே இருக்கும். -1 1/-1 அப்படியே இருக்கும். மற்ற எல்லா இதுவுமே தலைகீழியாக மாறிடும். ஆக்சுவலாக -1லேருந்து 1 வரைக்கும் நமக்கு இருக்கிறது எல்லாமே ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸு. ஆனால் அதெல்லாம் தலைகீழியாக மாறிட்டுனா பெரிய பெரிய எண்களாக என்ன செய்தும் மாறிடும். அதனால நமக்கு இதோட -1 விட சின்ன நம்பர் மாறிடும். இங்கே 1 விட பெரிய நம்பர்லாம் வந்துடும். அதனால அந்த வீச்சகம் சொல்லியிருக்கோம். காலம் வந்து 2π. 2πக்கு ஒரு முழு வடிவத்தை அது சுற்றணும் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு எடுக்கப்பட்ட காலம் வந்து 2π. இங்கேயும் காசுக்கு 2π தான், சீக்கனுக்கு 2π தான். அடுத்து இது ஒரு இரட்டை சார்பு. இரட்டை சார்புனா நமக்கு எப்படி கிடைக்கணும்? f(-x) போடும்போது நமக்கு f(x)ன்னு கிடைக்கணும். இங்கே நமக்கு தெரியும் cos -x ஈக்குவல் டு cos x. ஏன்? cos -θ cos θ ஃபோர்த்து குவாட்ரண்ட். -θங்கிறது ஃபோர்த்து குவாட்ரண்ட். ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் நமக்கு ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதில் காஸ் வந்து பாசிட்டிவ். அதனால் cos -θ cos θ. அதனால் அது என்ன செய்கிறோம்? மைனஸ் இங்கே இருந்தாலும் இங்கே காசே கிடைக்கும். அப்போ நம்ம சீக்கன் மைனஸ் போட்டாலும் இங்கே மைனஸ் போடும்போது நமக்கு காசே கிடைக்கும். ஸோ 1/cosங்கிறது சீக்கண்ட் ஆயிரும். அப்போ f(-x) f(x)ன்னு கிடச்சிரும். f(-x) f(x)ன்னு கிடச்சிதுன்னா நம்ம சார்பு வந்து இரட்டை சார்பு. ஓகே, அடுத்தது வந்து வரைபடம் பார்க்குறோம். வரைபடம் வந்து நமக்கு அதோட காலம் வந்து 0லேருந்து 2π வரைக்கும் இருக்கிறதுனால
கிட்டத்தட்ட அதில் நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் என்ன செய்திருக்கோம், எழுதியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 0, எக்ஸ் வந்து 0வாக இருந்தால், எக்ஸ் 0வாக இருந்தால் இதுவும் 0 ஆகும். காஸ் 0வோட மதிப்பு 1, காஸ் 0வோட மதிப்பு நமக்கு 1, 1/1 1 ஆயிடும். அடுத்தது வந்து π/6, π/6னா காஸ் 30, காஸ் 30ஓட மதிப்பு √3/2, √3/2ஓட தலைகீழி 2/√3, 2/√3 இது 1.15 சம்திங். அடுத்தது வந்து π/4, π/4னா 1 காஸ் π/4ஓட மதிப்பு 1/√2, ஸோ தலைகீழி எடுத்தோம்னா √2 ஆயிடும், 1.414. அடுத்தது π/3, π/3னா காசில் போடும்போது 1/2, அதோட தலைகீழி வந்து 2 ஆயிடும். அடுத்தது 90, காஸ் 90 வந்து நமக்கு 0, அப்போ 1/0 இன்ஃபினிட்டி ஆயிடும். அடுத்தது 3π/2 ஆட் மல்டிபிள், ஸோ இதுவுமே நமக்கு இன்ஃபினிட்டி ஆயிடும். அதுக்கு அடுத்தது 2π, 2πனா திரும்ப 0 இருக்கிற இடத்துக்கே வந்துடும், ஸோ அதோட மதிப்பு நமக்கு வந்து 1 ஆயிடும். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த மதிப்பை என்ன செய்ய போகிறோம், அங்கே நம்ம பயன்படுத்த போகிறோம். இதில் நமக்கு வந்து நம்ம கவனிக்க வேண்டியது, 1 விட எல்லாமே பெரிய நம்பர், 1, 1.15, 1.4, 2, அப்புறம் இன்ஃபினிட்டி அப்படி போகுது. ஸோ 1 பெரிய நம்பர், அதனால் அதில் ஒரு கோடு போட்டுக்கணும். அப்புறம் இன்ஃபினிட்டி எங்கெல்லாம் வருதோ வரையறுக்க முடியாத இடத்துல கோடு போட்டுக்கணும். அப்போ π/2ல் ஒரு கோடு, 3π/2ல் ஒரு கோடு. ஃபஸ்ட் நம்ம போட்டுப்போம் 1ல் லைன், ஏன்னா இதுக்கு கீழே இறங்காது. அடுத்தது -1ல் ஒரு லைன். சரி, அடுத்து எங்கெல்லாம் இன்ஃபினிட்டி ஆகுது, π/2, π/2ல் எந்த ஒய்யோட மதிப்பும் நமக்கு கிடைக்காது. அதனால் அந்த இடத்த நம்ம என்ன செய்துடுறோம், தொலைத்தொடுகோடு வரைஞ்சிக்கிறோம். அடுத்தது 3π/2, அங்கேயும் எதுவும் கிடைக்காது. ஸோ நம்ம தொலைத்தொடுகோடு வரைஞ்சிக்கிறோம். அடுத்தது பையோட மதிப்பு நம்ம இங்கே பார்த்துருக்கலாம். ஆக்சுவலாக பையோட மதிப்பு போட்டோன்னா என்ன வரும், காஸ் π, காஸ் 0 காஸ் π வந்து 3π/2, 2π, π/2, then 3π/2, 2π. ஸோ நமக்கு நெகட்டிவ் வேல்யூஸு -1 வந்துடும். ஏன்னா காஸ் 0 0, காஸ் π வந்து -1 வந்துடும். ஓகே, நம்ம இப்போ போடலாம். ஃபஸ்ட்டு என்னெல்லாம் போடலாம், 0, 0 இருக்கும்போது 1, 0 இருக்கும்போது 1 இந்த புள்ளி. அடுத்தது π/6 இருக்கும்போது 1.15, π/6 இருக்கும்போது 1.15, கொஞ்சம் மேலே, கொஞ்சம் மேலே. அடுத்தது π/4 இருக்கும்போது 1.414, அப்போது இன்னும் கொஞ்சம் வரும். ஏன்னா இதில் நம்ம 2ன்னு வச்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் அப்படி வரும். அடுத்தது நம்ம π/3ல் 2, π/3ல் 2, அப்புறம் இந்த இதில் தொடாது. அப்போ இந்த 1ல் தொட்டு இப்படியே தொடாமல் போகும். சரியா? அடுத்தது எங்கே தொடுது, π = -1, π = -1 இந்த இடம், π = -1 இப்படி இங்கே தொடாமல் போகும். அப்புறம் அப்படி இங்கேருந்து திரும்ப அப்படி வந்து இதில் என்ன செய்யும், தொடும். தொட்டுட்டு இங்கே நமக்கு தொலைத்தொடுகோடு தொடாமல் போகும். ஸோ இங்கே போய் இப்படி தொடாமல் போயிடும். அதுக்கடுத்து எங்கே தொடும், 2π-ல் 1ல் தொடும். அப்போ 2π-ல் 1ல் தொடும். இப்போ இங்கேருந்து இப்படி தொடாமல் போகிறது, இந்த லைனில் இங்கேருந்து தொடாமல் வரும், வந்துட்டு இங்கே வந்து தொடும். ஸோ இதுதான் நம்மளோட சீக்கண்ட். அதுக்கடுத்தது சீக்கண்டோட நேர்மாறு. சீக்கண்டோட நேர்மாறு நம்ம போன இது பார்த்த மாதிரி தான். சீக்கண்ட் வந்து இருபுற சார்பாக இருந்தால் தான், ஒன்றுக்கொன்று மேற்கோத்தலாக இருந்தால் தான் நேர்மாறு நமக்கு வரையறுக்க முடியும். அது எந்த இடைவெளியில் இருக்கும்னா 0 to π, இந்த இடைவெளி எடுத்த போது தான் நமக்கு வந்து ஒன்றுக்கொன்றாகவும் இருக்கும், மேற்கோத்தலாகவும் இருக்கும்.
இந்த இடைவெளியிலையுமே π/2ல நமக்கு என்ன செய்யாது, மதிப்பு கிடைக்காது. ஏன்னா π/2ல இன்ஃபினிட்டி ஆயிரும். ஸோ அதனால் நமக்கு மதிப்பு என்ன செய்யாது, கிடைக்காது. அங்கே பார்த்தோம். ஸோ இப்படி நமக்கு சீக்வென்ஸ் சார்பு இருக்கும்போது இங்கே வந்து நமக்கு -1 1 அதை விட அந்த இடைவெளிக்கு உள்ள மேலே உள்ள நம்பர் ஆக்சுவலாக 1ம் அதை விட பெரிய நம்பரும் -1ம் அதை விட சின்ன நம்பரும் நமக்கு கிடைக்கும். இப்படி எழுதலாம். இல்லைன்னா கொசிக்கெண்டுக்கு எழுதுன மாதிரி நம்ம நினச்சி எழுதலாம். இந்த இது ரேஞ்சை நினச்சதுக்கெலாம் எழுதிக்கலாம். ஓகே, அப்படி இருக்கும்போது தான் நமக்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இங்கே இருக்கிற வீச்சகம் வந்து சார்பகமாக மாறிடும், சார்பகம் வந்து வீச்சகமாக மாறிடும். சரி, இப்போ இதை தான் நம்ம நேர்மாறு சார்புன்னு என்ன செய்கிறோம், வரையறுக்கிறோம். இங்கே நமக்கு படம் நேர்மாறு சார்பு எப்படி வரும் அப்படின்னு சொன்னால், இப்போ நேர்மாறு சார்பில் இதுதான் நம்மளோட சார்பகம். அப்போ சார்பகத்தில் சொல்லுங்க, இது வராது. நேர்மாறு சார்பு வரையறுக்கும் போது இப்போ நம்ம சீக்கண்ட் இன்வர்ஸோட வரைபடம் பார்க்கும்போது சீக்கண்ட் இன்வர்ஸோட சார்பகம் இது. சார்பகம்னா அது வந்து ரியல் எண், மெய்யெண்கள். மெய்யெண்கள் 0 1 2 3 4 5 -1 மைனஸ் அப்படி நம்ம மெய்யெண்கள் போட்டுக்கிறோம். இந்த மெய்யெண்களில் இந்த இடைவெளிக்குள்ளே வராது. அப்போ இந்த -1 அதில் ஒரு லைன் போட்டுக்கிறோம். ஏன்னா இதுக்குள்ளே வராது. வந்து -1ஓட உள்ளே வராது. அதே மாதிரி 1க்கு இந்த சைட்லையும் வராது. சரி, அதை போட்டுக்கிறோம். அடுத்தது வந்து எந்த இடத்துல நமக்கு வந்து π/2ல என்ன செய்யாது, வரையறுக்க முடியாது. π/2ல வரையறுக்க இயலாது. காசு வந்து 0 ஆயிடும். அதனால் வரையறுக்க இயலாது. அப்போ π/2லையும் நம்ம வந்து ஒரு லைன் போட்டுக்குவோம். π/2லையும் லைன் போட்டுக்குவோம். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நமக்கு வந்து π/0ல வந்து 1 டச் பண்ணும். 0ல வந்து நமக்கு 1 டச் பண்ணும். அப்போ 1ங்கிற இடத்துல தான் நமக்கு 0. 1ங்கிற இடத்துல இதில் என்ன செய்யும், டச் பண்ணும். ஆனால் π/2வை தொடாது. ஆனால் கூடிக்கிட்டே போகும். அப்போ 1ல டச் பண்ணி அப்படியே π/2வை தொடாமல் கூடிக்கிட்டே போகும். அடுத்தது எங்கே பார்ப்போம் அப்படின்னா, திரும்ப பையில தான் என்ன செய்யும், -1 டச் பண்ணும். பையில் வந்து -1 டச் பண்ணும். இங்கே இப்படி கூடிக்கிட்டே இங்கே போகிறது திரும்ப இங்கே இருந்து என்ன செய்யும், அப்படியே இங்கே வந்து இதை என்ன செய்யும், தொடும். அந்த π/2ல என்ன செய்யாது, தொடாது. ஆக்சுவலாக இங்கே அப்படி போயிட்டே இருக்கிறது. அடுத்தது வந்து அப்படியே குறைஞ்சி நமக்கு இங்கேருந்து இங்கே வந்து என்ன செய்யும், தொடும். கோடாஞ்சன் சார்பு. கோடாஞ்சன் சார்பில் நமக்கு தெரியும் காட்டு தான் கோடாஞ்சன் சார்பு. காட்டை வந்து 1/tan நம்ம என்ன செய்யலாம், எழுதலாம். 1/tan நம்ம வந்து டேனோட மதிப்பு வந்து sin/cos. அப்போ 1/tan இதை வந்து cos/sin எழுதலாம். cos/sin x. அப்போ sin xல எந்த மதிப்புக்கெல்லாம் 0 வருமோ அது எல்லாமே காட்டுக்கு என்ன செய்யும், வரும். சைனில் எதுக்கெல்லாம் 0 வரும் அப்படின்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் பை, nπக்கு என்ன செய்யும், 0 வரும். nπக்கு 0 வரும்போது மொத்த மதிப்பு நமக்கு இன்ஃபினிட்டி ஆகிடும். மொத்த மதிப்பு இன்ஃபினிட்டி ஆனதுனால அது வரையறுக்க முடியாது. அதனால் இதோட சார்பகம் வந்து மொத்த மதிப்பில் இருந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் nπ என்ன செய்திடறோம், நீக்கிடுறோம். சைனுக்கு நீக்கின மாதிரி காட்டுக்கு என்ன செய்திடறோம், நீக்கிடுறோம். அப்புறம் வீச்சகம் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னா, -∞ இன்ஃபினிட்டி முழு மெய் மதிப்பும் நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். இது வந்து ஒற்றை சார்பு. ஏன் அப்படின்னா காசு வந்து இரட்டை சார்பு. அதனால் வெளியே மைனஸ் வராது. சைன் வந்து ஒற்றை சார்பு, அதில் வெளியே மைனஸ் வரும். ஸோ மொத்தத்தில் சேர்த்து ஒரு மைனஸ் தான் வரும் நமக்கு. அதனால இது வந்து ஒற்றை சார்பாக இருக்கும்.
அதுக்கு அடுத்தது காலம். காலம் நம்ம வந்து ஒற்றை சார்பு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். f of minus x equal to minus f of xன்னு கிடைக்கும். இப்படி கிடைச்சா இது வந்து ஒற்றை சார்பு. x இருக்கிற இடத்துல மைனஸ் எக்ஸ் போட்டோம்னா நமக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா சைன் காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் வந்து காஸ் எக்ஸ் தான், சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் வந்து மைனஸ் சைன் எக்ஸ். அதனால மொத்த மதிப்பு சைன் மைனஸ் சைன் வெளியே வந்துடும். சரி, அடுத்தது காலம் வந்து பை தான். ஏன்னா 0 to இன்ஃபினிட்டி வரைக்கும் π/2 வரைக்கும் போகும்போது இன்ஃபினிட்டிக்கு போயிடும். அதே மாதிரி இங்கேருந்து மைனஸ் π/2க்கு வரும்போது மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு வந்துடும். ஸோ நமக்கு மொத்த கால அளவு பை தான், பை. அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வரைபடம். வரைபடத்தில் நம்ம மேக்ஸிமம் மதிப்பை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 0, tan 0 0, tan 0 இங்கே 0 போடும்போது 0 ஆயிரும், இன்ஃபினிட்டி ஆயிரும். tan 0 வந்து நமக்கு 0, 1/0 வந்து இன்ஃபினிட்டி ஆயிரும். அடுத்து π/6, tan π/6 வந்து 1/√3, அதோட தலைகீழி வந்து √3 ஆயிரும். √3னா 1.732. அதுக்கு அடுத்து tan π/4, tan π/4ஓட மதிப்பு 1, ஸோ 1/1 வந்து 1 தான். அடுத்தது π/3, π/3னா tan 60, tan 60 வந்து √3, அப்போ 1/√3ன்னு வந்துடும், 1/√3. அடுத்தது வந்து π/2, tan π/2 வந்து இன்ஃபினிட்டி, அப்போ இன்ஃபினிட்டினா 1/∞ வந்து இது இந்த இடத்துல 0 ஆயிடும். அடுத்தது tan π, tan π நமக்கு 0 ஆயிடும், tan 0 0 ஆயிடும், tan π 0 ஆயிடும், அப்போ 1/0 வந்து இன்ஃபினிட்டி ஆயிடும், இது இன்ஃபினிட்டி ஆயிடும். 3π/2, அதுலேயும் அங்கே நமக்கு என்ன கிடைக்கும், இன்ஃபினிட்டி ஆயிடும். 3π/2னா மல்டிபிள்ஸ் ஆஃப் ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் பை, ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் π/2. அப்போ அதில் வந்து நமக்கு என்ன செய்கிறோம், இன்ஃபினிட்டி ஆயிரும், 1/∞ 0 ஆயிடும், இந்த இடத்துல 0 ஆயிடும். அடுத்து 2π, 2π வந்து 0, ஸோ கண்டுபிடிக்க முடியாததான் என்ன செய்கிறோம், மாறி 2π, tan 2π வந்து 0, ஸோ 1/0 வந்து இன்ஃபினிட்டி ஆகிடும். சரி, இப்போ நம்ம எதுலலாம் நம்ம லைன் போடணும்னா, எங்கெல்லாம் இன்ஃபினிட்டி ஆகும், 0ல் இன்ஃபினிட்டி ஆகும். ஓகே, அதுக்கு லைன் இருக்குது. அடுத்தது வந்து எங்கள் பையில் இன்ஃபினிட்டி ஆகும். அப்போ பையில் வந்து நமக்கு பாயிண்ட்ஸே என்ன செய்யாது, கிடைக்காது. அப்போ அதில் தொலைத்தோடு கூட என்ன செய்திடலாம், வரைஞ்சிடலாம். அடுத்தது பைக்கு அப்புறம் 2πயில் இன்ஃபினிட்டி ஆகும். ஸோ இங்கேயும் நம்ம என்ன செய்திடலாம், வரைஞ்சிடலாம். ஓகே, இப்போ வந்து நமக்கு 0வாக இருக்கும்போது இன்ஃபினிட்டியாக இருக்குது. அடுத்தது π/6 வரும்போது 1.732, 1.732னா கிட்டத்தட்ட இங்கே வருது. அதுக்கு அடுத்தது π/4ல் 1 ஆயிடுது, π/4 வரும்போது 1 ஆயிடுது. அடுத்து π/3 வரும்போது அதை விட சின்ன எண்ணம் என்ன செய்திருது, மாறிடுது. அதுக்கு அடுத்தது π/2 வரும்போது 0 ஆகிடுது. அப்போ இந்த இடத்துல தான் தொடுது, இது வந்து 0வில் தொலை தொடுகோடு ஆயிடுது. அப்போ இது இப்படி போகுது, இப்படி போகுது. அதே இதை நம்ம பார்த்தோம்னா இது இப்படி வருது. அதே மாதிரி தான் இங்கே நமக்கு 0 ஆகும். ஸோ இதே மாதிரி இது இப்படி போகும், இங்கே என்ன செய்யும், இப்படி. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறோம் திறந்த இடைவெளி. திறந்த இடைவெளினா இந்த 0வும் கிடையாது, 2πயும் கிடையாது, 0வும் கிடையாது, 2πயும் கிடையாது. அப்போ இடையில எங்கே மட்டும்தான் தொலைத்தொடுகோடு இருக்குது, பை மட்டும்தான், பையில் மட்டும்தான் புள்ளி இல்லை. அப்போ பையை விட்டுட்டோன்னா இங்கேயும் தொடர்ச்சியாக தான் இருக்குது, பைங்கிற புள்ளியில் மட்டும்தான் தொடர்ச்சியாக இல்லை, திரும்பவும் தொடர்ச்சியாக தான் இருக்குது. அதனால் பையை மட்டும் விட்டோன்னா மற்ற இடத்துல என்னது தொடர்ச்சியானது. அதுக்கடுத்தது மீ பெருமம் மேலே போய் அப்படி வளைஞ்சி இருக்கிறதுல பெரிய ஒய் வேல்யூ இல்லை, அதே மாதிரி இருக்கிறதுல சின்ன ஒய் வேல்யூ இல்லை, நீச்சல் சிறுமம் இல்லை. அடுத்தது நேர்மாறு கோட்டாஞ்சன் சார்பு.
நேர்மாறு கோட்டாங்கல் இருக்கிறோன்னா நமக்கு வந்து காட்டு எப்படி இருக்கணும்னா இருபுற சார்பாக இருக்கணும், ஒன்றுக்கு ஒன்று மேற்கோத்தலாக இருக்கணும். அப்போது இந்த திறந்த இடைவெளியில் தான் அதை என்ன செய்யுது, ஒன்றுக்கு ஒன்று மேற்கோத்தலாக இருக்குது. இந்த ஒரு பார்ட் மட்டும், இந்த ஒரு பார்ட் மட்டும். ஸோ திறந்த இடைவெளியில் தான் நமக்கு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு காட் இன்வர்ஸ் இப்படி என்ன செய்யும், வீச்சகம் இங்கே சார்பகமாக மாறிடும், சார்பகம் வீச்சகமாக மாறிடும். இதுதான் நம்மளோட நேர்மாறு. இப்போ இதில் வந்து படம் மட்டும் வரையும். இப்போ வந்து காட்டு வரையணும்னா நமக்கு இது மட்டும் போதும், 0 to π இடைவெளியை தானே கொடுத்துருக்கு. 0 to πனா இந்த டயக்ராம் போதும். இந்த டயக்ராம் இதை நம்ம வரையணும்னு அவசியம் இல்லை, இந்த டயக்ராம் போதும். இதுதான் காட்டு. இப்போ வந்து காட் இன்வர்ஸ் நம்ம எப்படி வரையணும் அப்படின்னு சொன்னால், காட் இன்வர்ஸில் நமக்கு வந்து π/2ல என்னது, ஆக்சுவலாக இது வந்து -∞ இன்ஃபினிட்டி போயிருக்கு. அதுலேருந்து 0 to πல போகுது. இதில் இடையில ஒரு புள்ளி மட்டும் நமக்கு என்ன செய்யாது, 0 to π. அதில் வந்து π/2ல நமக்கு 0ல என்ன செய்யும், மீட் பண்ணும். இந்த இடத்துல தான் நமக்கு 0ல என்ன செய்யும், மீட் பண்ணும். ஸோ இதில் இருந்து அடுத்தது வந்து π/4. π/4ல நமக்கு வந்து 1 ஆகும், அப்படிதானே. 1 இருக்கும்போது நமக்கு π/4 கிடைக்கும். இப்போ 1 இருக்கும்போது π/4னா இந்த இடத்துல வரும் π/4. இப்போ 1 இருக்கும்போது இந்த இடத்துல π/4 வரும். அப்போ நமக்கு இந்த கர்வ் எப்படி வரும், திரும்ப நமக்கு அப்படியே செய்திரும், அப்படியே குறைஞ்சி அப்படியே போயிட்டே இருக்கும். அதே மாதிரி இங்கே வரும்போது 3π/2ல -1 ஆகும். 3π/2 இங்கே இருக்கும். ஆக்சுவலாக 3π/2ல π/2 + π/4 அதில் நமக்கு வந்து -1 ஆகும். ஸோ அப்போ நமக்கு -1 இப்படி என்ன செய்யும், போகும். ஸோ இதுதான் நம்மளோட காட்டோட வேலை.